வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான சாம்பார் ரெசிபி. இது வந்துட்டு எல்லா காயும் போட்டு செய்யக்கூடிய ஒரு கதம்ப சாம்பார். நம்ம கிட்ட ஒரு காய் நிறைய இல்ல, நிறைய காய் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு நல்ல ஒரு மனம், ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த சாம்பார். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான கதம்ப சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு தாளிச்சோம்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும் சாம்பார், அதனால நெய் விட்டுறேன். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டிருக்கேன். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, 4 இல்லைன்னா கசக்கும். ஸோ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டி பல்லாக இருக்குது, அதனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பல்லாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு நறுக்கி போட்டுக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டோம்னா போதும், ஏன்னா நம்ம புளியும் விட போகிறோம், அதனால சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இல்லை இன்றைக்கி நான் என்னென்ன காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெண்டைக்காய், இது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய், கேரட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் காய் வந்துட்டு எந்த காய் வேணால் யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ என் கையில் அந்த 2 காயுமே இல்லை, அதனால் நான் சேர்த்துல எண்ணெயிலேயே வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாம். அதை இந்த மஞ்சள் பூசணிக்காய் போட்டிங்கனாலும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாரில். உங்கள்கிட்ட இந்த பூசணிக்காய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க கடைசியாக. இப்போ இதில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். சாம்பாருக்கு அப்புறமேட்டு சேர்த்திக்கலாம் உப்பு. உப்பு சேர்த்துனோம்னா தான் இந்த காயிலெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிக்கும், அதுக்காக இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த காய்கறிகளை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கோம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும், அது வரைக்கும் இது வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு, நம்ம காயெல்லாம் வெந்திருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நசுக்கி பார்க்கலாம் நம்ம வெந்துச்சுன்ட்டு. பாருங்க வெந்துச்சு, உருளைக்கிழங்கு எல்லாமும் காய் எல்லாமே வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா போட்டிங்கன்னா தான் சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். பெருங்காயத்தூளும் சேர்த்தியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மஞ்சள் பூசணி போடலைன்னா நீங்கள் இதில் வெல்லம் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வந்துட்டு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு. இப்போ அதை வந்துட்டு நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இதில் விட்டுடலாம். நம்ம முன்னாடி காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ மீதிக்கான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துறேன். இப்போ நம்ம விட்ட புளி எல்லாம் பச்சை வாசனை போகணும், நம்ம இந்த காயின் பருப்பு எல்லாம் ஒன்றா சேரணும். அதனால இப்போ திருப்பியும் இதை சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் மூடி வச்சு. மூடி போட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம எல்லாம் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக என்ன செய்யலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த கடைசியாக சேர்த்துற நெய் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்திடுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க சூட்டில். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கதம்ப சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அருமையான செம்ம டேஸ்டியான கதம்ப சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.